குக்வித் கோமாளி டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து டாக்டர் திவாகர் மேல ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க போறாங்க அப்படின்னும் ஆதாரங்கள் வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். குக்வித் கோமாளி சீசன் 7ல சமீபத்தில் டாக்டர் திவாகர் கோமாளியா கலந்துக்கிட்டாரு. அந்த ஒரு ஷோ அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட குறிப்பா நிஷா அவர்கள்ட்ட அவர் தப்பா பேசினாரு அப்படின்னும் அதனால அங்க இருந்த கானா வினோத் புகழ் மாக்காப்பா இவங்க டாக்டர் திவாகரை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் திவாகர் சமீபத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப வைரலா போகவே தொடர்ந்து 2 தரப்பினருமே மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் வீடியோஸ் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் திவாகர் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு ஷோ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எப்பவும் போல் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. புகழவர்களுக்கு அந்த ஷோவில் நான் நல்லா பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கோபம். அதனால் அவரும் கானா வினோத்தும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வார்த்தை தப்பாக போகவே நானும் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அங்கே இருந்த கானா வினோத் புகழ் மற்றும் மாக்காப்பா இவங்க 3 பேருமே என்னை தாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட பவுன்சர்ஸ் வச்சுலாம் அடித்தாங்க, இரும்பு ராடை வச்சுலாம் அடித்தாங்க. இதை எதில் சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்ணுவேன். ஆனால் அவங்கள்ட்ட கேளுங்க, அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே மட்டும்தான் தப்பு. அவங்க வச்சிருக்கக்கூடிய அக்யூசேஷன் என்ன, நான் நிஷா அவர்கள் மேலே கை போட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்கக்கிட்ட தப்பாக பேசினேன் அப்படிங்கிற மாதிரியும் தான். நிஷா அவர்கள்ட்ட கேளுங்க, நிஷா அவர்கள் எனக்கு அக்கா மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஹஸ்பண்ட் ரியாஸ் அவர்கள் என்கிட்ட என்னை மாமானே கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் ஏன் தப்பாக பேச போகிறேன்? என்னை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முழுக்க முழுக்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நடந்தது அப்படிங்கிறது இதுதான். என் வளர்ச்சி பிடிக்காம அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். பட் மாக்காப்பா மன்னிப்பு கேட்கல. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நான் இதே தான் முன் வச்சிருக்கேன். தப்பு பண்ணவன் தான் பயப்படணும், பாதிக்கப்பட்டவன் தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் போவான். தப்பு பண்ணியிருக்காங்க, பயப்படுறாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஸோ நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாளுக்கு நாள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இவர் இதே விஷயத்த சொல்லி வந்துட்டு இருக்காரு. மேலும் அங்கே இருக்கக்கூடிய மாக்காப்பா புகழ் மற்றும் நிறைய பேரை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இதனால சிடபிள்யூசி டீம் வந்து கூடிய சீக்கிரமே ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க போகிறாங்களாமா. மேலும் நிஷா அவர்களையுமே கூட்டிகிட்டு போய் தான் கொடுக்க போகிறாங்களாமா. இது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட் ஒன்று ஏற்பாடு செய்யலாம். அதில் அவர் என்ன பண்ணியிருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் பேசியிருந்த ஆடியோ வீடியோ இது ரெண்டையுமே வெளியிடணும். அப்போ தான் அவர் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இப்போ 3 பேரையுமே பர்சனலாக போய் ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணாமல் இருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரமே பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ரெடியாக இருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு விடிவு கிடைக்கும். அப்படி இல்லைனா 2 தரப்புலையுமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் சோசியல் மீடியாவில் வீடியோ வெளியிடுறது அப்படின்னு தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆதாரத்தை வெளியிட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஆசையாகவுமே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.